கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உபவாச கூடுகையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆராதனைக்கு பின்பதாக கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசத்தோடு கூட காத்திருக்கிற பரிசுத்த லூக்காவின் திருச்சபையாரை கர்த்தருடைய நாமத்தினாலே அதிகமாய் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்குள்ளே கிருபையும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுப்பாராக. மாதந்தோறும் 4ஆம் ஞாயிறிலே வெகு நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற உங்களை, உங்கள் சந்ததிகளை கர்த்தர் நிச்சயமான ஆசீர்வாதங்களினாலே பலமாய் நிரப்புவார். அவர் உங்களுக்குள்ளே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறார்களோ, சங்கீதக்காரனை போல உம்முடைய வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்ற வசனத்தின்படி கர்த்தருடைய சமூகத்திலே வெகு நேரம் காத்திருக்கிற உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வீட்டாரை கர்த்தர் சகல ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் நிரப்புவாராக. கர்த்தரை நம்பி கர்த்தரை விசுவாசித்து முழு இருதயத்தோடு கூட அவருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற, முழு பலத்தோடு கூட அவரை ஆராதிக்கிற இந்த அனுபவத்திலே கர்த்தர் உங்களை சகல நன்மையினாலும் மெய்யான சமாதானத்தினாலும் பலமாய் நிரப்புவாராக. பாடுகின்ற பாடல்கள், செய்கின்ற விண்ணப்பம், அது மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வ பிரசன்னத்தை நாம் அளவில்லாமல் உணர்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருந்து உங்களை பலமாய் நடத்துவார். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இந்த உலகத்திலே வாழுகின்ற நாம் நம்முடைய இருதயத்திற்கேற்ற காரியங்களை செய்து கொண்டிருப்பதை அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு எது பிரியமோ அதை நீங்கள் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அதை நான் பிரியத்தோடு கூட தேட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்களிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்றாலும் அநேக ஜனங்கள் தங்களுடைய விருப்பத்தை, தங்களுடைய சித்தத்தை, தங்களுடைய பிரியத்தை செய்வதிலே தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். ஆனால் சங்கீதக்காரன் அழகாய் கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், எனக்கு போதித்தருளும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை எப்பொழுது சொல்லுகிறார் என்றால், அதிகாலமே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்து, ஆண்டவரே உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அதிகாலமே காத்திருந்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு விண்ணப்பத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஆண்டவருக்கு பிரியம் எது என்னவென்றால், 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் என்ற வார்த்தை
ரட்சிப்பு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் உண்டு என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்வதல்ல. இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பானது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தி அநேகரை மீட்கும் பொருளாய், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களை மீட்கும் பொருளாய் தன்னையே சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி அவருடைய முதுகு உளப்பட்ட நில போல காட்சி அளித்து அவர் சிலுவையிலே தொங்கின அந்த காட்சியானது, சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தமானது எல்லா ஜனங்களையும் மீட்கும் பொருளாய். எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலன் பிறந்தார் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என கண்பான சகோதரனே சகோதரியே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் ரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது, தனிப்பட்ட நபருக்கு அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் உரியது. எனவேதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உலக ஜனங்களை மீட்கும் பொருளாக, உலக ஜனங்களை ரட்சிக்கும் பொருளாக ஆண்டவர் தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே அர்ப்பணித்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறவர்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகின்ற பொழுது, ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நாம் ஆராதனை கூடங்களை பார்க்கின்ற பொழுது, கர்த்தருடைய சபைகளை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது, அநேக ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடிக்கு பேர் கிறிஸ்தவர்களாக கடந்து வருகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். சில சபைகளை நாம் பார்க்கின்ற பொழுது பரிதாபமான நிலைமையை நாம் பார்க்க முடியும். என்றாலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு சபையிலும் பரிசுத்தவான்களையும் பரிசுத்தவாட்டிகளையும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. எல்லா கர்த்தருடைய சபைகளிலும் பரிசுத்தவான்களும் உண்டு, பரிசுத்தவாட்டிகளும் உண்டு. ஆனால் அதிகமானோர் பேரளவிலே பெயர் கிறிஸ்தவர்களாக கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே கடந்து வருகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அவர்களையும் ஒரு நாள் ரட்சிப்பார் என்ற விசுவாசம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ளே பலமாய் இருப்பதையும் நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற நிலைப்பாடு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் எழுப்பி தருவார் என்ற நிச்சயங்கள் ஜெபிக்கிறவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உண்டு என்பதை குறித்து நாம் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, சத்தியத்தை அறிகிற அறிவு வேண்டும். இன்றைக்கு வேதத்தை வாசிக்கின்றவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே போவதை நாம் பார்க்க முடியும். காரணம், இரவிலே நெடுநேரம் விழித்திருப்பதும் காலையிலே நெடுநேரம் தூங்குவதுமான ஒரு அனுபவத்திற்குள்ளே இப்போதுள்ள ஜெனரேஷன்ஸ் கடந்து வந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால், பெற்றோர்கள் வேதம் வாசிப்பார்கள், பெற்றோர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார்கள், சிலர் அமர்ந்திருந்து ஜெபிப்பார்கள். ஆனால் இந்த பெற்றோர்கள், நம்முடைய சமகாலத்தில் உள்ள பெற்றோர்களுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கின்ற பொழுது
அவர்கள் நெடுநேரம் விழித்திருந்து காலையில் எழும்புவதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எல்லார் வீட்டிலும் ஏ எழும்பு, ஏ எழும்பு என்ற சத்தம் காலையிலே கேட்பதை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்க முடியும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை பெற வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிகிற அறிவை பெற வேண்டும் என்றால் பரிசுத்த வேதாகமத்தை நாம் நன்றாய் வாசிக்கின்ற பொழுது மாத்திரமே சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வார்த்தையிலே உம்முடைய வார்த்தை சத்தியம், சங்கீதம் 119 142 நாம் வாசிக்கின்ற பொழுது உம்முடைய வேதம் சத்தியம், யோவான் 17:17 நாம் வாசிக்கின்ற பொழுது உம்முடைய வசனமே சத்தியம் என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்க முடியும். சத்தியமாவது என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை நான் விருப்பத்தோடு கூட வாசித்து தியானிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 1:2-3 சொல்லுகின்ற பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தை நான் விருப்பத்தோடு கூட தியானிக்கின்ற பொழுது, நான் அதிகாலமே தியானிக்கின்ற பொழுது, சமயம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நாம் இதை விருப்பத்தோடு கூட தியானிக்கின்ற பொழுது நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு நபராய் காணப்படுகிறோம். எனவேதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 39:3 சொன்னபோது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது என்று சொல்லுகிறார். பரிசுத்த வேத வாக்கியங்களை வாசித்து ஆராய்ந்து தியானிக்கையிலே அவருடைய இருதயத்திலே அக்கினி மூண்டது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். பெராயா பட்டணத்தார் வேதத்தை நன்றாய் வாசித்து தியானித்தபடியினாலே அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று வசனத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் விருப்பத்தோடு கூட வாசித்து தியானிக்கின்ற பொழுது சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து உங்களை பிரித்து உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்வை சொல்லிக் கொடுக்கும். இந்த சத்தியத்தை நீங்கள் விருப்பத்தோடு கூட வாசித்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய கிருபையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொன்னபோது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் என்ற வசனத்தின்படியே ஆண்டவருக்கு பிரியமானது என்னவென்றால், ஒரு தேவ மனிதன், ஒரு தேவ மனுஷி, ஒரு தேவ பிள்ளை நித்தமும் சத்தியத்தை வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பொய்யுரையாத தேவன் ஆதி முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னபடி ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சத்தியம் உண்டு என்பதை குறித்து, சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டு என்பதை குறித்து தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நான் ஒவ்வொரு நாளும் வாழ்வளிக்கும் இந்த ஜீவ வார்த்தையை
வழிநடத்தும் இந்த பரிசுத்த வேதாமத்தை, ஆலோசனை கொடுக்கும் இந்த பரிசுத்த வார்த்தைகளை நான் விருப்பத்தோடு கூட வாசித்து தியானிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவருக்கு நீங்கள் பிரியமானதை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது சத்தியத்தை அறிகிற அறிவு வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஒரு விசுவாசி சத்தியத்தை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக தேவனை அறிகிற அறிவு வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை இயேசு யார் என்றால், இயேசு ரட்சிக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், அற்புதம் செய்கிறவர் என்று மாத்திரம் நம்மால் அநேகரால் சொல்ல முடியும். ஒரு விஷயம், வெளிநாட்டிலே இயேசு யார் என்று நிருபர்கள் வாலிப ஜெனரேஷனை, தற்பொழுது வெளிநாட்டிலே காணப்படுகிற வாலிபர்களை பார்த்து சந்தை வெளிகளிலே அவர் கேட்டுக்கொண்டே வந்தார். ஒருவர் கூட இயேசு ரட்சிக்கிறவர், இயேசு விடுவிக்கிறவர், இயேசு நல்லவர், இயேசு சகல அதிகாரம் பெற்றவர் என்று சொல்லவில்லை. அவர்கள் தெரியாது தெரியாது என்று சொல்லி கடந்து செல்கின்ற ஒரு காட்சியை நான் பார்த்தேன். குறிப்பாக இங்கிலாந்து தேசத்திலே ஒரு பெரிய வீழ்ச்சி என்னவென்றால், அங்கிருந்து அநேக மிஷனரிகள் நம்மிடத்திலே கடந்து வந்தார்கள். ஆனால் இந்த காலத்திலே காணப்படுகிற பிள்ளைகள், இப்பொழுது காணப்படுகிற ஜெனரேஷன்ஸ்ல அநேகர் சொல்லுகிற வார்த்தை நோ ரிலிஜியன், நோ ரிலிஜியன் என்று சொல்லுகிற வார்த்தை. அது நிமித்தமாய் அங்கே பல சம்பவங்கள் நடந்ததை நாம் நன்றாய் கண்டிருக்கிறோம். என்றாலும் தேவனை அறிகிற அறிவு ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்பதை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். உமக்கு பிரியமானது என்ன அப்படின்னா, தேவனை அறிகிற அறிவு வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. 2 பேதுரு 3:18 நாம் வாசிக்கின்ற பொழுது, அவரை அறிகின்ற அறிவிலே வளருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு உதவி செய்ய வல்லமை உடையதாக காணப்படுகிறது. யாரெல்லாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை விருப்பத்தோடு கூட வாசித்து தியானிக்கிறார்களோ, இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து, தேவனை குறித்து, கர்த்தராகிய ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளுகிற ஒரு பெரிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாக ஒரு கிடியன்ஸ் மூலமாக ஒவ்வொரு பாடசாலைகளிலும் கல்லூரிகளிலும் இன்னும் மிக சிறந்த லாட்சிகளிலும் புதிய ஏற்பாட்டு, சிறிய புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தை, வேத புத்தகத்தை வைப்பது உண்டு. அப்படி அவர்கள் பாடசாலையிலே கொடுத்த பொழுது, ஒருவேளை அதை வேண்டா வெறுப்பாக ஒரு நபர் வாங்கி தன்னுடைய வீட்டிலே வைத்து விட்டார். நாட்கள் கடந்து சென்றது, மாதங்கள் கடந்து சென்றது, வருடங்கள் கடந்து சென்றது. உள்ளத்திலே சமாதானம் இல்லை. குடும்பத்திலே பெற்றோர்களுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம், பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை. ஆனால் அப்படி சமாதானம் இல்லாத அந்த சூழ்நிலையிலே திடீரென்று அவர் அந்த பரிசுத்த வேதாகமத்தை, புதிய ஏற்பாட்டை எடுத்து வாசித்த பொழுது அதுல இயேசு கொடுக்கிற சமாதானத்தை அவர் கண்டு கொண்டார். இயேசு எனக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படியாய் அவர் அக்கினியை பெற்றுக் கொண்டார், அவர் சிலுவையை சுமந்தார்,
என்ற வார்த்தையை அவர் வாசித்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே ஒரு பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொண்டார் என்று சாட்சி சொன்னார். இந்த தேவனை அறிகிற அறிவு நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் அதிகமாய் கற்றுக்கொண்டவன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சவுல் சபையில் உள்ள விசுவாசிகளை துன்பப்படுத்தினான், சிறையில் அடைத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு பேரொளியின் மூலமாய் அவனை சந்தித்த பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அவன் ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற பொழுது இயேசுவுக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களையும் திருச்சபைகளையும் எழுப்புகிறவனாக காணப்பட்டான். அவர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்குண்டான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நான் சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நான் எப்பொழுதும் அவருக்குள்ளே இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு நான் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு. உலக வாழ்க்கை ஒரு சதம் அல்ல, இது கூடாரம் போன்ற வாழ்க்கை, இது புகையை போல ஒளிந்து போகிற வாழ்க்கை, இது நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிற ஒரு வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு, ஒரு அசையாத ராட்சியம் உண்டு, ஒரு அழிவில்லாத ராட்சியம் உண்டு. அது தேவனுடைய ராட்சியம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே நான் மரித்த பின்பு எப்படியாவது உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு என்று சொல்கிறார். உலக வாழ்க்கையிலே நான் ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாய் வாழும்படியாய், ஆண்டவருக்கேற்ற கிருபையை பெற்ற மனிதனாய் மனுஷியாய் வாழும்படியாய், கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாய், அவருக்கு பிரியமாய் நடக்கும்படியாய், அவரை ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். விசுவாச வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார் என்றால் எதற்காக அவர் என்னை பிடித்தாரோ அந்த நோக்கம் நம்மில் பலமாய் நிறைவேறும்படியாய் இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அந்த ஆழத்தின் அறிவை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார் என்று சொல்லி, நான் ஆண்டவர் எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். நான் உலகத்தை பார்க்கவில்லை, இயேசுவை பார்த்து நடக்கிறேன்.
இயேசுவை இலக்காக வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை சோதோம் குமாரா பட்டணம் அழிக்கப்பட்ட பொழுது லோத்துவின் மனைவி பின்னோக்கி பார்த்து உப்பு தூணானாள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் திருஷ்டாந்தமாய் உள்ள காரியங்கள். ஒருவேளை நான் உலகத்தையே பார்த்து கொண்டிராதபடிக்கு, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு, இயேசு கிறிஸ்து எதற்காக நம்மை பரிசுத்த சபையிலே வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் நான் அவரையே நோக்கி பார்க்கிறேன், நான் அவரையே இலக்காக கொண்டு ஓடுகிறேன் என்ற ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக நான் இருக்கிறேன், நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். எனவே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் எதற்காக நம்மை ரட்சித்திருக்கிறாரோ, எதற்காக நம்மை அழைத்திருக்கிறாரோ, ஒருவேளை நீ பாரம்பரியத்தினாலே கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கடந்து வருகிற நபராய் காணப்படலாம். ஆனால் உனக்கென்று ரட்சிப்பின் வார்த்தைகள் அனுப்பப்படுகின்ற பொழுது நீ அந்த ரட்சிப்பின் வார்த்தையை பிடித்துக் கொண்டு கர்த்தருக்குள்ளே பலமாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்து கொள்ளுகிறாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தை அறிந்து கொள்ளுகிறாய். அவருக்காக நீ பலமாய் வாழும்படியாய் உன்னை அர்ப்பணிக்கிறாய். உலகத்திலே வாழ்வது ஒருவேளை ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்ற அந்த அர்ப்பணிப்புக்குள்ளே நீ கடந்து வருகிறாய். எப்பொழுதென்றால் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே அர்ப்பணிப்போடு கூட கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை மாறுமே என்றால் நீ தேவனை அறிகின்ற அறிவிலே பலப்பட ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவேதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது உமக்கு பிரியமானது செய்ய என்ற வார்த்தையின்படி முதலாவது சத்தியத்தை அறிகிற அறிவு வேண்டும், இரண்டாவது தேவனை அறிகிற அறிவு வேண்டும். அவர் ஒருவரே உலகத்தை ரட்சிக்கிறவர், அவர் ஒருவரே உலகத்தின் ரட்சகர், அவர் ஒருவரே மீட்பர், அவர் ஒருவரே வாழ்வளிக்கிறவர், அவர் ஒருவரே எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்ற அந்த அனுபவத்திலே இயேசு கிறிஸ்துவை ஆழமாய் அறிந்து கொள்ளுகின்ற அறிவு வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அந்த அறிவுக்காக என்னுடைய எல்லா மேன்மைகளையும் நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறார். நான் லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகின்ற பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு கூட ஓடின ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். உலகம் ஒரு சதம் அல்ல, உலகம் ஒரு சதம் அல்ல. உலக வாழ்க்கைக்கு பின்பதாக அழியாத ஒரு நித்திய வாழ்வு உண்டு. அதை நான் பிடித்துக் கொள்ளும்படியாய் நான் இயேசுவுக்கு பின்பதாக ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை கர்த்தராகிய தேவனை அறிகின்ற அறிவிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்பதாக பரிசுத்த வார்த்தையிலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். மூன்றாவதாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாய் நிலைத்திருக்கிற அனுபவம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு அநேகர் ஆராதனைக்கு கடந்து வருவதின் நோக்கம் என்னவென்றால் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி
கர்த்தருடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிற காட்சியை நாம் பார்க்க முடியும். ஆண்டவரே, எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், எனக்கு ஒரு வீடு வேண்டும், எனக்கு ஒரு ஆஸ்தி வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நல்ல கிருபைகள் வேண்டும் என்று சொல்லி டும் 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 என்று ஜெபிக்கின்ற ஜெபத்தை அநேகர் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறார்கள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேறு கொள்ளுகிற ஒரு அனுபவம் வேண்டும். ஒருவேளை உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பூமியிலே மேலோட்டமாய் நிற்கிற மரங்கள், பனை மரம், தென்னை மரம் போன்ற மரங்கள் ஆழமாய் வேறு விடுவதில்லை. அவைகள் மேலோட்டமாய் காணப்படும். எனவே ஒரு புயல் காற்று வந்தவுடனே எல்லாம் சாய்ந்து விடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் எந்த ஒரு மரம் பூமிக்குள் ஆழமாய் வேர் கொள்ளுகிறதோ அந்த மரத்தின் மீது எப்பேற்பட்ட காற்று புயல் வீசினாலும் அது அங்கும் இங்கும் ஆடுமே ஒழிய விழவே விழாது. எனவே விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேர் கொள்ளுகிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய விசுவாசிக்கு வேண்டும். எனவேதான் இயேசு சொன்னபோது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் அவரை போல நடக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ற வசனத்தின்படியே கனிகள் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசியர்களின் நிருபம் 1 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதன் தேவனை அறிகிற அறிவிலே ஆழமாய் காணப்படுகிறானோ, எந்த ஒரு குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறார்களோ அவர்கள் நற்கிரியைகள் ஆகிய கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுவார்கள். எஜமானுக்கு பிரியமான பாத்திரமாய் நடந்து கொள்ளுவார்கள். எனவே நான் ஆண்டவரை அறிகிற அறிவிலே பலப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேர் கொண்டிருக்கிற நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். பரிசுத்த யோவான் 15:16 நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனியை நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை ஏன் சபையிலே வைத்திருக்கிறார் என்றால் கனி கொடுக்கும்படியாக. நற்கிரியைகளும் ஆகிய கனி என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுவதற்காக ஆண்டவர் நம்மை பரிசுத்த சபையிலே வைத்திருக்கிறார் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆழமாய் வேர் கொள்ளுகிறார்களோ, நிலைத்திருக்கிறார்களோ, அவர்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாக ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ளுகிறவர்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமானது என்று சோதித்து பார்த்து நடக்கிறவர்களாக, தேவ ராஜ்யத்திற்கு ஒத்த வாழ்க்கை வாழுகிறவர்களாக, ஆண்டவர் வரும்போது கணக்கு கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து வார்த்தை இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பேனே என்றால்
மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். கனி நிறைந்த ஒரு அனுபவம், நற்கிரியைகளை நிறைந்த ஒரு அனுபவம், நற்செயல்பாடுகள் நிறைந்த ஒரு அனுபவம், கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம், கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அனுபவம், தேவனை பின்பற்றுகிற ஒரு அனுபவம், இயேசுவுக்காக பலமாய் வாழுகின்ற ஒரு அனுபவம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் பரிசுத்த மத்தேயு 5 நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று இயேசு சொன்னார். ஒருவேளை நாம் மற்றவர்களுக்கு ஒளி விளக்காக, கலங்கரை விளக்கமாக காணப்பட வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற சமுதாயத்திலே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் இயேசுவை காண்பிக்கிறதாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கின்ற செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக அனுதின ஜீவியத்திலே நாம் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆண்டவர் விரும்புகிறார். எனவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது அவருக்கு பிரியம் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுகிறோம்? சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் காணப்படுகிறோமா? அது மாத்திரமல்ல, தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து வருகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் நிலைத்திருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே இந்த உபவாச வேளையிலே நம்மை தாழ்த்தி கொள்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த உபவாச கூடுகைக்காய் ஸ்தோத்திரம். உம்மை ஆராதித்த பின்பு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற உம்முடைய ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. விசுவாச வாழ்க்கையிலே உம்மை அறிகிற அறிவிலே இவர்கள் பலமாய் வளரவும், உம்முடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்திலே பலப்படவும், தேவனை அறிகிற அறிவிலே இன்னும் ஆழமாய் காணப்படவும், விசுவாச வாழ்க்கையிலே உமக்காக உமக்குள்ளே நிலைத்திருக்கிற அனுபவத்தோடு கூட கனிகள் நிறைந்தவர்களாக காணப்படவும் தேவாவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். சமூகத்திலே காத்திருக்கிறவர்களை பலப்படுத்தும். உமக்குள்ளாக ஆழமாய் வளரக்கூடிய சத்துவத்தை தாரும். உம்மையே லக்காய் கொண்டு உமக்கு பின்தொடர்ந்து வர அனுதினமும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். வார்த்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். வார்த்தை ஒவ்வொருவரையும் உருவாக்கட்டும். வார்த்தை இவர்களுக்குள்ளே புதிய காரியங்களை செய்யட்டும். இவர்களுடைய சந்ததிகள் வார்த்தையினாலே பலப்படட்டும். வார்த்தையினாலே மேன்மைப்படுத்தப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்கிறீர். நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மட்டுமாய் காத்திருந்த இவர்களை பலப்படுத்தும். உச்சிதமான நன்மைகள், உச்சிதமான ஆசீர்வாதங்கள் நிறைவாய் காணப்படட்டும். நற்கனிகள், நற்குணங்கள், நற்கிரியைகள் நிறைந்தவர்களாக காணப்படட்டும். ஆண்டவர் அப்படி உதவி செய்கிறீர். நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய வேதத்தை நன்றாய் வாசித்து உம்மை நோக்கி பார்த்து உமக்குள்ளாய் பலமாய் நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். அது நிமித்தமான ஆசீர்வாதங்கள் இவர்களை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் எழும் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென்.